ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான சோமஸ். அதுவும் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 கப் மாவு கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாவுக்கு பிசைன மாதிரி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக எப்போவுமே ஹிந்து ஃபெஸ்டிவல் அப்போ அரிசி மாவில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி இதை கோதுமை மாவில் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரியான சோமஸை ரெடி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை செப்பரேட்டாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு முழு மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி துருவி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு கூட அரை முடி தேங்காய் இதே நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை மண்டை வெல்லத்தை உடைக்க முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க. கூட ஏலக்காய் தூள் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் வாசனைக்காக தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாகவே நம்ம செஞ்சிடும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது மண்டவெல்லாம் உருகி தண்ணியாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ மாவு நம்மளை ரெடி பண்ணியிருக்கதை நம்ம ஒரு 10 பீசஸாக அதை நான் பிரிச்சுக்கிறேன். அதில் ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 3 ஷேப்பில் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நடுஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூரணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே சேர்த்து நம்ம மடித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. இது சூப்பராக சுருக்கு பை மாதிரி ரெடியாகி வந்துடும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மேலே நம்ம இவ்வளோ ஹைட்டாக வைக்க வேணாம், கொஞ்சம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம ஓரங்களை இந்த மாதிரி நம்ம மடிச்சு விட்டுறணும். ஓகே, இந்த மெத்தட்லேயே நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இதுவும் சூப்பராக நம்மளுக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் நல்லா பிரியாமல் வரும் நல்லா நம்மளுக்கு. இப்போ 3வது மெத்தட் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அச்சில் தான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி அச்சு இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. சைடில் ஆயில் மட்டும் லைட்டாக நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை நம்மள அழகாக மூடி எடுத்துடலாம். இந்த மாதிரி மூடிட்டு சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வெளியே எடுத்துடணும். ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அச்சு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பராக இப்போ 3வது மெத்தடோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஆயிலில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடான ஆயிலாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்க்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கரைஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு. இது ரொம்பவே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுற ஈஸியான ஸ்நாக்ஸ் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும்.
அவ்வளோதான். இது நல்ல ப்ரௌன் கலரில் வரணும்னுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாமே ஃப்ரை ஆகி வந்தால் போதும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஆயிலிருந்து. அவ்வளோதான், சூப்பராக சோமஸ் எப்படி கோதுமை மாவு செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching Food Journey Tamil.